ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டிய காரில் பெண்களை துரத்திய விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள கானத்தூர் முட்டுக்காடு பகுதியில் பெண்களை மற்றொரு காரில் வந்த இளைஞர்கள் சிலர் துரத்தி சென்று வழிமறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. துரத்திய காரில் திமுக கொடி கட்டியிருந்த நிலையில் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி தலைமை நீதிபதிக்கும் பதிவாளருக்கும் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலரை காப்பாற்ற நினைப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈசிஆர் சம்பவத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களின் காரில் கட்சிக் கொடி இருந்ததற்கு கட்சி பொறுப்பாக முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், ஈசிஆர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விளக்கமளித்திருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறினார். யாராக இருந்தாலும் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிலே மெத்தனம் காட்டக்கூடாது. அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.